ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்ட் டேஸில் ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து பார்த்தீங்கன்னா 2 ஜுவல்லரி செட் வாங்கியிருந்தேன். அந்த இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து தட்பிரணா ஜுவல்லர்ஸ். ஸோ அவங்ககிட்ட இருந்து என்னென்ன ஜுவல்ஸ் வாங்கினேன் அப்படின்றத வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஜுவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்பவே வந்து ஒரு அழகான ஒரு நெக் பீஸ், இது நெக்லஸ் மாதிரி தான் இருக்கும். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் வச்சிருக்கு. ஸோ இப்போ இதே மாதிரி நம்ம வந்து கோல்டில் வாங்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டோன் சார்ஜே வந்து எக்கச்சக்கமாக போடுவாங்க. இது பார்க்குறதுக்கு வந்து நிஜமாவே வந்து ஒரு கோல்டு ஜுவல்லரியில் வந்து எப்படி ஸ்டோன்ஸ்லாம் வச்சா எவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்தது. அதனால தான் வந்து நான் ஜிஆர்டி பாக்ஸில் வச்சேன். இன்னொரு ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஸ்டோன் வச்சது ஜுவல்ஸ் அப்புறம் ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ்லாம் வாங்குறோம் அப்படின்னா இப்போ எக்ஸ்ட்ரா செட் இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ராவாக வந்து இந்த மாதிரி ஜுவல்லரி பாக்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குன்னா நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறப்போ உங்களுக்கு வந்து காற்று போகாது. சீக்கிரமாக வந்து பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் கம்மி. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு இந்த பாக்ஸில் வச்சு நான் காட்டியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வச்சு காட்டுறப்போ நல்லா கிளியராக டிஃபைன்டாக தெரியும். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இதோட டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் ஸ்டோனு, திரும்பவும் ஃப்ளவரு, திரும்பவும் ஸ்டோன், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் வந்து இங்கே வச்சு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம நெக்கில் வந்து வேர் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு செட் ஆகும். வந்து சுடிதாருக்கெலாம் கூட வந்து போட்டுக்கலாம். நல்லா கிராண்டாக ஒர்க் இருக்கிற சுடிதாருக்கெலாம் போட்டோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் டைமில் கூட வந்து நம்ம வேர் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ வந்து சாரீஸ்லாம் இருக்குது இல்லையா, சில்க் காட்டன் சாரீஸ், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு சாரீஸ்லாம் இருக்கு இல்லையா, நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறப்போ போட்டோம்னா அந்த மாதிரி டிசைனுக்கும் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இயரிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ஒரு ஃப்ளவர் வருது. இது வந்து நம்ம கோல்டில் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து ஸ்டோன் சார்ஜஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமாக வரும். இந்த மாதிரி நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலில் வந்து ஒன்று வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எல்லா சாரீஸ்க்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அமேசான்லேயும் வந்து அவைலபிளாக இருக்குது, மீஷோலையும் வந்து அவைலபிளாக இருக்குது. பட் அமேசான் மீஷோலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நமக்கு ஃபுல்லாகவே அந்த கண்ணாடி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரியலாக அது அந்த ஷைன் வந்து உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். நீங்கள் இதுவே அமேசான்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சைடில் வேணும்னா நான் பிக்சர் கொடுக்குறேன் அமேசானில் எப்படி இருக்குன்ட்டு. இதே மாதிரி தான் இருக்குது, சிமிலராக இருக்குது. பட் நிறைய வந்து இந்த நிறைய சேஞ்சஸ் இருக்குது இதில் என்னென்னா இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குந்தன் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி எல்லோ கலரில் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இல்லை, ரொம்ப வந்து நார்மலாக இருக்க மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வந்து ஃபோட்டோவில் பார்க்குறத விட நேரில் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸில் பார்க்குறப்போ அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் எப்படி குட்டி குட்டியாக செம கிளிட்டரியாக இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இதுலேயும் வந்துருக்கு. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது ஆனால் கிளிட்டரியாக இருக்குது. இது வந்து பார்க்கும்போது நிஜமாவே வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி தான் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த பாக்ஸ்லலாம் வச்சு நீங்கள் பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிஜமாவே வந்து இது வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாதிரி தான் ஃபீல் இருக்கும். இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கிறதால நிஜமாவே வந்து இது டைமண்ட் நெக்லஸ் தான் அப்படின்னு நம்பிடுவாங்க நீங்கள் போட்டுட்டு போனீங்கன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோக்கர் டைப்பில் இருக்கிற நெக்லஸ் தான் இது. இது வந்து நமக்கு ரொம்ப லாங்காலாம் வேர் பண்ண முடியாது, கழுத்து ஒட்டி நம்ம வேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து எதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்ட்டி வேர் கவுன்ஸ்லாம் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லைனா லெஹங்காஸ்லாம் வந்து ஃபுல்லாக ஒர்க் வச்ச லெஹங்காக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டோன் வச்சு போட்டால் நல்லா இருக்காது. இந்த மாதிரி சின்னதாக 2 லேயரில் வந்து ஸ்டோன் வச்ச நெக்லஸ் போட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்மல்லாம் இருக்கு இல்லையா, இந்த கம்மலில் வந்து இந்த சென்டரில் வர ஸ்டோனை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். கம்மல்லையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், நெக்லஸ்லையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னாடி இருக்க இது பின்னாடி இருக்க இந்த புஷ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இயரிங் வந்து அப்படியே வந்துடும். இந்த இயரிங்கை வந்து நம்ம தனியாக கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அழகாக இந்த மாதிரி புஷ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம், குர்தாஸ்க்கு இல்லை அழகழகான ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இதோடவும் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரெட் கலர் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி வந்து நீங்கள் க்ரீன் பார்த்துருப்பீங்க. க்ரீனு, ரெட்டு, அப்புறம் ஒரு பேஸ்டல் பிங்க் ஒன்று கொடுத்துருக்காங்க. பேஸ்டல் கலரில் இருக்கிற ஒரு பிங்க் லைட் ஷேடு. ஸோ இது ஒன்று கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்டல் ப்ளூ ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் வந்து இதில் போட்டுக்கலாம். நான் இதை போட்டு காட்டுறேன் இதில். ஸோ இந்த மாதிரி வரும். இதுக்கு வந்து பேங்கிள்ஸும் சேர்த்து மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொரு முக்கியமான கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர். எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்கும் வந்து மேட்ச் ஆகும். கம்மலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் பேட்டர்னில் வந்து கீழே ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து திரும்ப லீஃப் பேட்டர்ன், திரும்ப வந்து ஒரு லீஃப் பேட்டர்னில் வர மாதிரி இருக்குது. ரொம்பவே அழகாக இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் ரெட்டு வந்து உங்களுக்கு இங்கே எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பின்னாடி வந்து ஒரு ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து நம்ம இப்படி கழட்டிட்டு வந்து நம்ம இப்படி எடுத்தோம் அப்படின்னா அந்த இது வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எந்த கலர் தேவையோ அதை வந்து அது உள்ளே போட்டுட்டு நல்லா போட்டுட்டு நமக்கு அதை கரெக்டாக பிடிச்சிட்டு நம்ம ஸ்க்ரூ பண்ணோன்னா
இப்போ காதில் எப்படி நம்ம திருகாணி போடுறோம் கம்மலுக்கு, அதே மாதிரி தான். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா, நான் அவங்க பேஜில் வந்து 2, 3 பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். டிசைனும் சரி, குவாலிட்டியும் சரி, நம்ம எந்த கலரில் வந்து பார்க்குறோமோ அதே கலரில் தான் வந்து நமக்கு டெலிவர் ஆகும். ஒரு சில பேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா, அந்த இமேஜஸ் வந்து ரொம்ப நல்லா ப்ரீமியமாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் அது வந்து நல்லாவே இல்லாத மாதிரி இருக்கும். நமக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டே பிடிக்காமல் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கும். நம்ம அதை வந்து யூஸே பண்ண மாட்டோம். இவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா, இமேஜஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு ப்ராடக்ட் வரும். அவங்க பேஜோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா அவங்ககிட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த 2 செட்டும் வந்து நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன். எந்தெந்த ட்ரெஸ்ஸஸ்க்கு எது வேர் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி பார்ட்டி வேர்ஸ்க்கு கூட வந்து நீங்கள் வந்து இதை மேட்ச் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். பார்ட்டி வேர் லெஹங்கா, அப்புறம் பார்ட்டி வேர் கவுன்ஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம டிசைனர் சாரீஸ்க்கும் வந்து வேர் பண்ணுறதுக்கும் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கிற கவுனுக்கு போட்டிருக்கேன். இது வந்து ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் இருக்கும். அதனால கொஞ்சம் சிம்பிளாக இருக்கிறது போட்டால் ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெட் ஸ்டோன் வச்சு போட்டிருக்கேன். நம்ம கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றியும் வந்து போட்டுக்கலாம். இப்போ இதோட க்ளோஸ்அப் லுக் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ இப்போ க்ளோஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. லைட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து ஒரு கிளிட்டரியாக இருக்குது. இந்த ரெட் கலர் ஸ்டோனுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே கிளிட்டர் ஆகுது. நான் வந்து ஒயிட் ஸ்டோன் போட்டு இப்போ மாற்றி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒயிட் ஸ்டோன் வந்து மாற்றிட்டு வந்துட்டேன். இந்த ஒயிட் ஸ்டோனும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ்க்கு வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இங்கே வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்குது. காதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் மாற்றிட்டேன். கம்மல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு நெக் செட் வந்து நான் மாற்றிட்டு வந்துட்டேன். இது வந்து நான் சாரீக்கு வந்து பேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில்க் காட்டன் சாரீஸ் அதுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சில்க் சாரீஸ்க்கு கூட வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். பட்டு சாரீஸ்க்கு கூட. பட்டு சாரீஸ் வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போட்டுட்டு நீங்கள் ஒர்க் வச்ச ப்ளவுஸ்லாம் போட்டிங்கன்னா அதில் எப்படி ஸ்டோன்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ அந்த ஸ்டோன்ஸ்க்கு வந்து இது மேட்ச் பண்ணுற மாதிரி போடும்போது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இப்போ வேறு ஏதாவது கோல்டோட கூட நம்ம கோல்டு ஜுவல்ஸோட கூட வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். இதோட மேட்ச் ஆகிற மாதிரியான ஜுவல்ஸ் போடும்போது இதுவும் வந்து மேட்ச் ஆகும். இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அப்புறம் எல்லாமே வந்து நீங்கள் அவங்களோட பேஜை வந்து காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3 பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்கேன். அந்த பர்ச்சேஸ் பண்ணதோட ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூவும் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா சும்மா செக் பண்ணி பாருங்கள். குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது அவங்கக்கிட்ட. அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராம் இல்லாதவங்க வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ உங்கள் எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எந்த செட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றதும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் வந்து நிறையவே வரும். Thank you so much for watching. Bye friends.